Hello friends, welcome to our channel Aari today. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு டுட்டோரியல் பார்க்க போறோம். என்ன அப்படினா பட்டன் ஹோல் ஸ்டிட்ச், அதாவது சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் எப்படி போடுறது அப்படினு பார்க்க போறோம். பட்டன் ஹோல் ஸ்டிட்ச்லயே மூணு டைப் உண்டு. சிங்கிள் பட்டன் ஹோல், டபுள் பட்டன் ஹோல், ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல். மூணு பட்டன் ஹோல் உண்டு. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சிங்கிள் பட்டன் ஹோல். நம்ம கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிறேன். நம்மளோட சேனல்ல வந்து ஆரி ஆன்லைன் கிளாஸ் ஃப்ரீயா ரன் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஆரில இன்ட்ரஸ்ட் இருந்தது, நீங்க ஆரி கத்துக்கணும் அப்படினு நினைக்கிறீங்க அப்படினா ஃப்ரீயா நம்மளோட சேனல்ல கொடுக்கிற ஒரு லிங்க் நான் தரேன். நான் அதை பத்தின ஃபுல் டீடைல் கொடுத்திருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க வேணும் அப்படினா நீங்க பார்த்து நம்மளோட ஆரி கிளாஸ்ல வந்து கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஒரு ஃபியூ செகண்ட்லேயே நீங்கள் ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். ஆனால் அந்த ஸ்டிச்சை வந்து நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இந்த ஸ்டிச்சோட வெளிப்பாடு நமக்கு தெரியும். இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸ்டிச் பண்ண நம்ம இதை பற்றி நிறைய பேசலாம். இப்போது நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் இந்த டைரெக்ஷனில் போட போகிறோம். அப்போ பேக் செயின் எப்படி போடணும், அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போடணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. பேக் செயின் போட்டுக்கிறேன். ரொம்ப குட்டியாக போடணும் பேக் செயின். பாருங்கள், பேக் செயின் போட்டாச்சு. இப்போ வந்து ப்ளைனாக 2 செயின் ஸ்டிச் போடுறேன். 1 2 போட்டுட்டு இந்த செயினை அப்படியே மேலே கொண்டு போகிறேன். நமக்கு வந்து எந்த அளவோ பட்டன் ஹோல் லென்த்து வேணுமோ, இதுதான் பட்டன் ஹோல், இதோட லென்த் வேணும்னு நம்ம பார்த்துக்கோங்க. த்ரெட் வெளியே எடுத்துட்டு இதில் குட்டி லாக் போடாமல் டைரெக்டாக இப்படி தான் நமக்கு இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது டைரெக்டாக இந்த த்ரெட்டை ஒரு 1 இன்ச் அல்லது ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த பக்கமாக இழுத்துக்கோங்க. இப்படி இழுக்கும்போது நமக்கு இந்த நாட் வந்து கொஞ்சம் டைட் ஆகும். இப்போ கரெக்டாக கீழே உள்ள த்ரெட்டை இழுக்கும்போது நமக்கு வந்து மேலே கீழே அட்ஜஸ்ட் ஆகும். தெரியுதா? இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஒரு நாட் இல்லை, லாக் பண்ண போகிறோம். பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 2 செயின் தானே போட்டோம். அகெயின் ஒரு 2 செயின். 1 2. இப்போ சேம் ப்ராசஸ். மேலே எந்த லென்த்தில் எடுத்தீங்களோ அதே லென்த்தில் நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே த்ரெட்டை கீழே இழுக்கிறேன். நல்லா டைட் ஆகியாச்சு. இப்போ இதில் ஒரு குட்டி லாக். அகெயின் 1 2. மேலே லென்த் மட்டும் மேலே உள்ளது கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியே கீழே குட்டி லாக் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அந்த ஸ்டிச் ஆனது மூவ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் அந்த குட்டி லாக் நம்ம போடுறோம். பாருங்கள், டைட் ஆகுதா? இப்போ டைரெக்டாக நம்ம இப்படி போகும்போது நமக்கு வந்து இந்த பக்கமாக அதோட இடத்துல இல்லாமல் செயின் வந்து தூக்குற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம அதில் வந்து லாக் பண்ணுறோம். இந்த ஸ்டிச் வந்து எந்த ஒரு டிசைன்லனாலும் நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஒரு லீஃபில் பண்ணலாம். எந்த ஒரு அவுட்லைன் எடுத்தாலும் இந்த ஸ்டிச் வந்து தாராளமாக சூஸ் பண்ணி நல்லா குட்டி குட்டியாக இந்த ஸ்டிச் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ ஒரே ஒரு செயின் போட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து 2 செயினில் இவ்வளோ கேப் வந்திருக்கு இல்லையா. ஒரு செயின் போடும்போது கொஞ்சம் இன்னும் நமக்கு நெருக்கம் கிடைக்கும். ஒரே ஒரு செயின் தான். நல்லா பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். த்ரெட்டை வந்து ரொம்ப அதிகமாக இழுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமே த்ரெட்டு வந்து அறுந்து போயிடும். புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே ப்ரொசீஜர் தான் ஃபுல்லாகவுமே.
ஒரு ஃப்ளவரை ஃபில் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்டிச் தான் பட்டன் ஹோல் ஸ்டிச் பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஃப்ளவர் வந்து ஃபில் பண்ணிக்க முடியும். அது எப்படின்ட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளவரில் நம்ம எப்படி இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நான் சொல்லித்தரேன். நான் ப்ளெயினாக ஒரு ஸ்ட்ரைட் லைனில் பட்டன் ஹோல் ஸ்டிச் இப்படி போடுங்க அப்படின்ட்டு சொன்னால் உங்களுக்கு வந்து சரியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது இல்லையா? உங்களுக்கு இன்னும் கூட ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃப்ளவரில் வந்து ஒரு 2 பெட்டல் வந்து நான் ஃபில் பண்ணி காட்டுறேன். நீங்கள் இன்னும் கூட நிறைய டிசைன் எடுத்து டிஃப்ரெண்ட்டாக டிசைன் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம டுட்டோரியலில் என்ன பட்டன் ஹோல் ஸ்டிச் படித்தோமோ அதே தான் இந்த ஃப்ளவரில் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஆனால் நல்லா நெருக்கமாக பண்ண போகிறோம். எந்த ஒரு செயின் ஸ்டிச் இடையில இல்லாமல் தொடர்ச்சியாக பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பெட்டலோட அடியில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கிறேன். கீழே இருந்து த்ரெட் எடுத்து கரெக்டாக ஒரு பெட்டலோட ஓரத்தில், புரியுதா? வீடியோ பாருங்கள். எடுத்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணமோ அதே மெத்தட் தான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். நல்ல கவனிங்க, உங்களுக்கு புரியும். பொறுமையாக த்ரெட்டை இழுத்துட்டு கீழே வந்து ஒரு குட்டி லாக் போட்டுட்டு டைரெக்டாக நம்ம அடுத்த பெட்டல் போயிடலாம். பாருங்கள், நான் பெண்ணால் ட்ரா பண்ணியிருக்கேன்ல, அந்த லைன்லேயே கரெக்டாக வர மாதிரி பண்ணுங்கள். பாருங்கள், இழுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக். இதே ப்ரொசீஜர் தான். ஒரு குட்டி மெத்தட் இருக்குது. நான் அதை உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், பெட்டல் வந்து எல்லாமே ஈவனாக போடுங்க. கொஞ்சம் முன்ன பின்ன போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதுக்காக தான். இப்போ கொஞ்சம் கவனிங்க. நமக்கு வந்து கீழே உள்ளது, அதாவது இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன்ல அந்த இடமும் மேலே நான் பண்ணுற அந்த பெட்டலும் பாருங்கள், கொஞ்சம் மேலே வந்து பெருசாக இருக்குது, கீழே வந்து நமக்கு குட்டியாக இருக்குது. அப்படி தானே? இப்போ நம்ம மேலேருந்து கீழே எடுக்கும்போது நமக்கு ஒரு பாதியிலேயே கீழே உள்ள போர்ஷன் வந்து நமக்கு முடிஞ்சு போயிடும். அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே இருந்து த்ரெட் கீழே எடுக்கும்போது கீழே வந்து போட்ட இடத்துலையே ஒரு 2 வாட்டி நீங்கள் வந்து அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்குள்ள லாக் வந்து ஒரே இடத்துல போடணும். அப்படி போடும்போது மட்டும்தான் நமக்கு பெட்டல் வந்து ஃபுல்லாக கவர் ஆகும். பாருங்கள், அதாவது ஒரே கேப்பில் ஸ்ட்ரெயிட் லைனாக அந்த பெட்டலோட லைன் வந்து வர மாதிரி பார்த்துக்கோங்க. முன்ன பின்ன சாய்வாக போகிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து போட்ட இடத்துலையே இன்னொரு ஸ்டிச் போடணும். உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். பாருங்கள், நான் நீடில் எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுறேன், எடுக்கிறேன், அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். சில்க் த்ரெட்டுக்குள்ளே டிப்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த டிப்ஸோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன்லேயும் மெயில் ஐக்கான்லேயும் தாரேன், போய் பாருங்கள். லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ போட்டு கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு பெட்டல் ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். எப்படி அந்த பெனில் லைன் போட்டிருக்கேனோ அதே லைன்லேயே கொண்டு போய் முடிச்சிருங்க. அப்படியே நம்ம எண்ணாட் போட தேவையில்லை. நெக்ஸ்ட் பெட்டல் போயிடலாம். இதே ப்ரொசீஜர் தான் ஃபுல்லாகவுமே 5 பெட்டலுக்குமே பண்ண போகிறேன். ஒரு ஃப்ளார் இருக்குன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் மட்டுமே வச்சு தான் ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ணலாம். அப்புறமா ஃப்ளவர் ஃபில்லிங் மெத்தட் உண்டு. அந்த மெத்தட் கூட நான் சொல்லித்தரேன். லோட் ஸ்டிச் பேஸ் பண்ணி வரும், ரொம்ப ஈஸி தான். நம்ம அந்த மெத்தட் கூட நம்ம இனி போக போக நம்ம படிக்கலாம். அப்புறம் எம்போஸ்ட் ஃப்ளார் எப்படி பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஆரியில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம ஃபினிஷிங் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே ஃப்ளவர் ரெடி ஆயிருச்சு. பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி இப்போ நம்ம இந்த ஃப்ளார் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். இது போல் இன்னும் நிறைய கிளாஸஸ் இருக்குது. கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரேன். ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம படிக்கலாம். உங்களுக்கு ஆரியில் இன்ட்ரெஸ்டட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஆரி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்க வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் நம்மளோட குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு லேடி பிக்சர் கொடுத்துருக்கேன்ல, இந்த லேடி பிக்சரை ட்ரேஸ் எடுத்து நீங்கள் இந்த அவுட்லைன் ஃபுல்லாக பட்டன் ஹோல் ஸ்டிச் ட்ரை பண்ணுங்கள். சில்க் த்ரெட்டில் போடுங்க. நிறைய டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணி நல்லா யோசித்து பொறுமையாக பண்ணுங்கள். சூப்பராக பண்ணி மறக்காமல் நம்மளோட குரூப்புக்கு சென்ட் பண்ணுங்கள். இது போல் தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.